குமார் ரமேஷ் அவர் பொழைச்சது வந்து சந்தோஷம்னாலும் என்னெல்லாம் கொஸ்டின் எழுப்புறாங்க பாருங்க. இவர் மட்டும் இப்படி பொழைச்சிருப்பார், இவர் இதில் ஏதானும் இவர் தெரிஞ்சுட்டே இவருக்கு ஏதானும் சம்மந்தம் இருக்குமோ, இதில் இது சதி பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஆரம்பமே ஆரம்பிச்சிருது. அதுவே ஒரு பெரிய கொடுமை அவருக்கு. இனி அவர் வந்து லைஃப்பில் இந்த கொடுமைகள்லாம் ஃப்ளைட்டில் நடந்த அந்த சத்தம் அலறல்கள்லாம் அவரை வந்து ஒன்றும் பண்ணாமல் அவரை நிம்மதியாக வைக்கணுன்றது. அடுத்தது நம்ம எந்த பயணம் போகணுன்னாலும், எந்த பயணம் வீட்டிலேருந்து கிளம்புறதுனாலும், இறைவனுக்கு வீட்டில் நம்ம வச்சிருக்கிற இறைவனுக்கிட்ட வேண்டிட்டு, இறைவா நல்லபடியாக கூட்டின்னு போயிட்டு வா அப்படின்னு அவரை அங்கே தாகத்தில் விடாமல் ஒரு சொம்பில் தண்ணி வச்சு இறைவன்கிட்ட தண்ணி வச்சு வேண்டிட்டு கிளம்பும்போது ஒரு தேங்காய் பிள்ளையாரை நினச்சிட்டு நம்ம ஒரு தேங்காவை வந்து வெளியில் சதுர் போட்டோம்னாக்க அருமையாக அந்த பிள்ளையார் நம்மளை கூட்டிகிட்டு எங்கே போகணுமோ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம வேலையை முடித்து நல்லபடியாக அவருடைய மூஞ்சுரு வாகனத்திலேயோ இல்லை யானை வாகனத்திலேயோ உட்கார வச்சு நம்மளை கூட்டின்னு வரா மாதிரி கூட்டின்னு வருவாங்க. இது அனுபவத்தில் கண்ட உண்மை. கிளம்பும்போது எந்த ஊருக்கு நீங்கள் கிளம்புறீங்கன்னாலும் விநாயகரை வேண்டி அவருக்கு ஒரு சதுர் போடுங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் வெளியில் வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். இவங்கெல்லாமும் வேண்டிட்டு வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் கையில் பகவத்கீதை வச்சுட்டுருக்காங்க, பைபிள் வச்சுட்டுருக்காங்க, குரான் வச்சுட்டுருக்காங்க. எல்லாரும் வந்து அதெல்லாம் அங்கே வந்து எரியாமல் காப்பாற்றின கடவுள் மனுஷனை எரிய விட்டுட்டார். அது நிறையா பேர் டாலர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் எரியல, மனுஷன் கருகி போயிட்டான். நல்ல வேலை, கருகியாவது உடனே உயிர் போச்சே, அது வரைக்கும் சந்தோஷம்னு நினச்சிக்க வேண்டிதான் நம்ம. அதாவது பாருங்கள், கடவுள் கொடுக்குற துக்கத்தில் நம்ம எது சந்தோஷம்னு நினச்சிக்கணுமோ அதை மட்டும் எடுத்து சந்தோஷம்னு நினச்சிட்டு அந்த துக்கத்தை மறக்க முயற்சி செய்யணும். இது மாதிரியான வெளியில் ஒரு பயணத்துக்குன்னு கிளம்பும்போது இது மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு தேங்காய், நான் வந்து ஒரு எல்லா மனிதர்களுக்காகவும் சொல்கிறேன். இந்த மதம் அந்த மதங்கிறவங்க அவங்க மதத்தில் வேண்டிட்டு நீங்கள் உங்கள் மதத்துக்கு உரியதை பண்ணிவிட்டு கிளம்புங்க. கிளம்புற டைம் அந்த டயத்தில் அப்படி இது பண்ணிவிட்டு கிளம்புங்க. கண்டிப்பாக நம்ம தெய்வம் நம்மளை காப்பாற்றும், இல்லை ஒரேடியாக கொண்டு போயிடும். இருந்து அந்த கை கால் போயோ இல்லை உடல் கருகி பாதி இருக்கிறதுலையோ இருக்க வைக்காது. எது நல்லதோ மேக்ஸிமம்